சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லூசிஃபர் 2 அப்படின்னு சொல்லப்படுற எம்புரான். இந்த படத்துல மோகன்லால், மஞ்சு வாரியர், இந்திரஜித், பிருத்திவிராஜ், டோவினா தாமஸ், நம்ம தமிழ் நடிகர் கிஷோர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை திரைக்கதை எழுதியிருக்கிறது முரளி கோபி. பல பிரபலமான மலையாள படங்களுக்கு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா இருந்திருக்கார். திரைப்பட நடிகரும் கூட. படத்தை பிருத்திவிராஜ் இயக்கியிருக்கார். அந்த வகையில இது 3வது படம் பிருத்திவிராஜ் இயக்கத்துல வர படம். அந்த அடிப்படையில பிருத்திவிராஜோட மேக்கிங்க்கு இந்த படம் மீண்டும் ஒரு சபாச சொல்லுது அப்படிங்கிறது. இந்த படம் பிரம்மாண்டமான பொருட்செலவுல, அதாவது மலையாள படத்துல இதுவரைக்கும் வந்த படங்கள்லயே அதிகமான பொருட்செலவுல கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படம் வெளியே வந்திருக்கு. படம் வந்த முதல் நாள்லயே கேரளால ஃபாஸ்டஸ்ட் 100 crore இந்த படம் தாண்டி இருக்கு. அதே போல படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படிங்கிறது $5 million தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படத்தோட மேக்கிங் ஒன்லைன் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக ஒரு ஹீரோயிசம் சார்ந்த மாஸ் ஹீரோ சம்பந்தப்பட்ட ஒரு கதை. கேஜிஎஃப், சலார்லாம் வந்துச்சுல்ல, சலார்ல ஏற்கனவே பிருத்திவிராஜ் நடிச்சிருந்தார். பிருத்திவிராஜ் அந்த படத்துடைய கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் படத்தோட மேக்கிங் அப்படிங்கிறதும் ஒரு மாஸ் ஹீரோவை கட்டமைக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த படமும் இருக்கு. பொதுவாக கேஜிஎஃப், சலார் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை கட்டமைக்கிற படம் தான் அப்படின்னாலும் இந்த படம் கையாளப்பட்டிருக்கிற கதை களம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். படம் முதல்ல ரிலீஸ் ஆன 2 நாட்கள்லேயே வட இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. படத்தோட கதைக்களம் முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்தியாவில் நிலவிட்டு இருக்கிற அரசியலை பின்பலமாக கொண்டது தான். அது முன்னாடி படத்தோட மேக்கிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியாக வேண்டியது. படம் மாஸ் ஹீரோ படங்கிறனால நிறைய ஏற்கனவே நம்ம பார்த்த படங்களுடைய சாயல் இதில் இருக்கு. அப்புறம் திரைக்கதை முன்னும் பின்னுமா போயிட்டு நான் லீனியர் திரைக்கதை. அது நிறைய இடங்கள்ல ஒரு பழைய கதையை நினைவூட்டுறதுக்காக சொல்ல ஒரு அயற்சி ஏற்படுது. ரொம்ப நேரம் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. படம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. பொதுவாக இந்த மாதிரியான ஃபைட் சீன் இதெல்லாம் மேக் பண்ணும்போது கேமராவுடைய ரோல் அப்படிங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் சுஜித் வாசுதேவ் கேமரா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். 3 மணி நேரமும் அவருடைய கேமரா காட்சிகளை ரொம்ப அழகுபடுத்தி இருக்கு. நடக்கிறது, ஸ்லோ மோஷன் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணா படம் ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கும்போது ஸ்டண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் ஸ்டண்ட் செல்வா இந்த படத்தோட ஸ்டண்ட் காட்சிகளை மிக நிறைவாக பண்ணியிருக்கார். சில இடங்கள்ல ரொம்ப நீளமாகவும் இருக்கு, பார்க்கறதுக்கு நிறைவாக இருந்தாலும் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி அந்த காட்சிகளுடைய மெனக்கடல் அதில் தெரியுது. இந்த படத்தோட பின்னணி இசை தீபக் தேவ் அப்படிங்கிற பண்ணியிருக்கார். பல இடங்கள்ல மிக சிறப்பாக இருக்கு பின்னணி இசை. சில இடங்கள்ல அயற்சியாகவும் சம்பந்தம் இல்லாமையும் இருக்கு. நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இன்னைக்கு இந்தியாவில் நிலவுகின்ற அரசியல் பின்னணியோடு இந்த கதை மையம் கொண்டிருக்கு அப்படின்னு. அந்த அடிப்படையில் இது ரொம்ப முக்கியமான கதை அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் முரளி கோபி தான். முரளி கோபி அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடியே லெஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படத்துக்கு கதை எழுதியிருக்கார். அது பெரிய விமர்சனங்களும் சர்ச்சைகளும் ஆரோக்கியமான விவாதங்களையும் முன்னெடுத்தது அப்படிங்கிறது தான். படத்துல பல இடங்கள்ல இன்னைக்கு நிலவுகின்ற அரசியல் சொல்லப்பட்டாலும் கதை ஆரம்பிக்கிறதே 2002 இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு பெரும் இந்துத்துவ கும்பல் ஒரு பெரிய வன்முறையே அவங்களை கொலை செய்வது போன்ற, குடும்பமா கொலை செய்வது போன்ற காட்சி வைக்கப்பட்டிருக்கு. இடத்த மென்ஷன் பண்ணல, புவியியல் ரீதியா எந்த இடம் மென்ஷன் பண்ணல. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது 2002 அப்படிங்கிறது குஜராத் இன படுகொலை நடந்த காலகட்டம்ங்கிறனால நம்ம அப்படி பொருத்தி பார்த்துக்க முடியும். மிக முக்கியமா அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர் பஜ்ரங் பாபா பஜ்ரங் அப்படிங்கிற பேர் ரொம்ப பொருத்தமா வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். பெரிய ஒரு குறியீடா அது அமைஞ்சிருக்கு. கூடுதலா அந்த காட்சியில சொல்லப்படுற விஷயங்கள் நமக்கு குஜராத்ல பில்கிஸ் பானுவுக்கு நடந்த அவலங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போறது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும். இதனாலதான் வட இந்தியால இதுக்கு எதிராக கொந்தளிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கதையோட 2ஆம் பகுதியில கேரளாவை மையம் கொண்டு வேலை செய்வாங்க ஏஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு இந்துத்துவ அமைப்பு. அகண்ட சக்தி மோர்ச்சா அப்படிங்கிற பேர்ல அந்த கட்சி படத்துல காட்டப்படுது. நம்ம அது எந்த கட்சின்னு புரிஞ்சுக்க முடியும். குறிப்பா கேரளால 35 ஓட்டு வாங்கி சிஎம்ஏ நாங்க தான் தீர்மானிப்போம் அப்படிங்கிற மாதிரியான மேடை பேச்செல்லாம் படத்துல காட்டப்படுது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கேரளால அப்படி எந்த கட்சியை சேர்ந்த யார் பேசினாங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். படத்துல ஒரு காட்சியில ஒரு சின்ன மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அரசியல் நிலைப்பாடா அந்த இடத்த ஏன் நம்ம மையம் கொண்டிருக்கணும், நம்ம ஏன் கைப்பற்றணும் அப்படிங்கிறத விளக்குற காட்சிகள் வருது. குறிப்பா தமிழ்நாடையும் கேரளாவையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இங்க எப்படி இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த காட்சியோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இங்க என்ன பண்றாங்க, ஒன்னா ஆசை காட்டி
பணம் கொடுத்து எம்எல்ஏ எம்பிக்களை கட்சியின் பிரதான நபர்களை விலைக்கு வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படி அடிபணிய மாட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அச்சுறுத்தி இடி என்ஐஏ வச்சு ஒரு அச்சுறுத்தலூடாக தன்னுடைய பிழைப்பு பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தாக்க வச்சுக்கிறாங்க. மூன்றாவது வகை என்ன, அதுக்கும் நீங்க ஒத்து வரல அப்படின்னா கொலை செய்வது அப்படிங்கிறது தான். இந்த மூணுமே படத்துல காட்டப்படுது. குறிப்பா மஞ்சு வாரியர் பாத்திரம் வந்து கட்சியின் லீடராக பதவியேற்கக்கூடிய சூழல்ல அவங்க பேசி முடிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இந்த விஷயமெல்லாம் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் அச்சுறுத்துவாங்க, இல்லை இப்படியெல்லாம் விலை கொடுத்து வாங்க பார்ப்பாங்க, இப்படியெல்லாம் எதுவும் முடியலன்னா என்ன நடக்கும் நீங்க இப்போ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே இடி என்ஐஏ போன்ற அமைப்புகள் மூலமாக அவங்க கைது செய்யப்படுறதா ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில அவங்க கைது செய்து அழைத்து செல்லப்படும் போது ஹேண்ட்கப் போடுங்கம்பாங்க. ஹேண்ட்கப் போடும்போது அந்த வெளியே வந்து பேசுற மாதிரியான ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அந்த வசனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படிதான் இவங்க பண்றாங்க, அநீதிக்கு எதிராக உயர்கின்ற எல்லா கைகளையும் இவங்க இப்படிதான் விலங்கிட்டு கீழே கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத அழுத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு குறிப்பா பாசிசம் குறித்து பாசிசமா இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நவபாசிசம் அப்படிங்கிறது பழைய பாணியில வந்து நம்மளை அடைச்சி வைக்க மாட்டாங்க, மாறா நம்மளுடைய செயல்களை வேறு வேறு வகையில் முடக்கிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. நமக்கு இடி என்ஐஏ மூலமா இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நியாயத்துக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக உயர்ந்த ஒவ்வொரு கைகளும் அந்த காட்சியில ஞாபகம் வருவது தவிர்க்கவே முடியல. அதனாலதான் வட இந்தியால இந்த படத்தின் மேல இவ்வளவு கோபம். அடுத்ததா மொழி திணிப்பு குறித்த ஒரு காட்சியும் வருது. இவருக்கு ஹிந்தி தெரியாது, நான் கூட வரட்டா அப்படின்னு வந்து ஒரு பாத்திரம் கேட்குது. இல்ல நான் ஹிந்தி பேசுவேன்னு அவரே பேசுற மாதிரி, டோவினோ பாத்திரம் பேசுற மாதிரி ஒரு காட்சி. இப்போ வெளியே நிற்கக்கூடிய சிராஜ் விஞ்ஞாரமோடு, அதாவது நம்ம இங்க யாராவது உங்களுக்கு தொடர்பு படுத்திக்கலாம், மாநில செயலாளராக இருக்கக்கூடிய இந்த மூன்றெழுத்து கட்சியுடைய இந்துத்துவா கட்சியுடைய மாநில செயலாளர் இருக்கிற நபர் வெளியே நிற்க வைக்கப்பட்டுறார். கார் புறப்பட்டுருது. அப்ப அவர் சொல்ற மாதிரி இந்தி நம்ம கூறுறோம், மலையாளம் அந்த அந்த மலையாள படத்துல வருது, தமிழ்ல எப்படி வருதுன்னு தெரியல. மலையாளத்துல என்ன சொல்றாங்கன்னா, மலையாளம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், கடைசியில இந்திக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு போயிட்டாங்க, தாய்மொழியை வெளியே நிற்க வச்சுட்டாங்கிற மாதிரியான ஒரு காட்சி வரும். அதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலோடு சமூக நிலவுகின்ற அரசியலோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு, ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆக வட இந்தியாவில் பெற்ற வெற்றியை குறிப்பா தமிழகத்தில் கேரளத்தில் பட முடியாமல் இருக்கிற ஒரு சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் மேலும் அவங்களுக்கு பின்னடைவு தருவதனால தான் வடக்கில் கொந்தளிக்கிறாங்க. ஆனா இவ்வளோ அழுத்தமா இந்துத்துவ அரசியலை அம்பலப்படுத்துற ஒரு படத்துக்கு சுரேஷ் கோபிக்கு தேங்க்ஸ் போட்டு தான் படம் ஆரம்பிச்சாங்கிறது தான் ஒரு பெரிய நகைமுரண் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. படத்துல நிறைய இடங்கள்ல பல பிரதான பாத்திரங்கள் பேசுறது என்ன அப்படின்னா, மத வெறி, மனித வெறுப்புகளுக்கு எதிராக நாடு இந்த மாநிலம் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மத சார்பற்ற மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள்லாம் பலரும் பேசுற மாதிரியான காட்சிகள் வரும். ஒரு ஃபாதர் பேசுவார், ஒரு இப்போ இதுல டார்க் வெப்ல இருந்து ஒரு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய பிருத்திவிராஜ் பாத்திரம் பேசும், இப்படி பல்வேறு பாத்திரங்கள் பேசும். அப்போ ஒரே தீர்வா இருக்கிறது என்ன அப்படிங்கும்போது தான் எல் அப்படிங்கிற லெட்டர் அப்படிம்பாங்க. எல்னா என்ன அப்படிங்கும்போது லூசிஃபர் அப்படிங்கிற பாத்திரத்தை சொல்லுவாங்க. ஸ்டீஃபன் ஒரு பேர் வைக்கிறாங்க அதுக்கு கதாபாத்திரத்துக்கு. அவர் தான் மோகன்லால். அவர் வந்து இந்த படத்துக்கு 150 கோடி ஏன் ஆச்சுங்கிறது அதில் புரிஞ்சுக்க முடியும். ஒரே இடத்துல எடுத்தாங்களா இல்லை பல்வேறு ஜாகிரபிக்கலாக பல்வேறு இடத்துக்கு போனாங்களான்னு தெரியல. ஈராக்குங்கிறாங்க, திடீர்னு பிரான்ஸ், லண்டன், இப்படி மாறி மாறி ஆப்கான் ஈராக் பார்டர்னு ஒரு இடத்துக்கு காட்டுறாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல பல நாடுகளில் துப்பாக்கிகளோடு சண்டை போடக்கூடிய ஒரு நபரா மோகன்லால் வரார். அதாவது லூசிஃபருங்கிற அந்த பாத்திரம் வருது. அந்த லூசிஃபர் வந்து திடீர்னு கேரளால தோன்றுறார். மதவாத சக்திகளுக்கு எதிராக மதச்சார்பற்ற சக்திகளுக்கு துணை நின்று மத சார்பற்ற சக்திகள் வெற்றியடைய காரணமா நிற்கிறார், மதவாத சக்திகளை அழித்திடுறார் அப்படிங்கிற மாதிரி கதை வருது. ஆனா உண்மையிலே அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான். இங்கதான் சினிமாத்தனம் ரொம்ப மொக்கையான சில இடங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வேற இடத்துக்கு நகர்த்துறது அப்படிங்கிற இடம் வருது. சினிமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்திரங்களை கொலை செய்யற இடமும் இதாக தான் இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அழிக்கப்படணும், மதவாத சக்திகள் ஒடுக்கப்படணும் அப்படின்னா படத்திலேயே ஒரு வசனம் வரும். மோகன்லால் வந்து பிருத்திவிராஜ் கேரக்டர்கிட்ட சொல்ற மாதிரி, இந்த விஷயமெல்லாம் அழியணும் அப்படின்னா உன்னுடைய வலி பொதுவாகணும், உன்னுடைய உணர்வு இருக்கு இல்லையா, பழிவாகணுங்கிற உணர்வு, அதுவும் பொதுவாகணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன் நான் வேறு வேற அப்படிங்கிற விஷயங்கள் மூலமா வேலை இல்லையா, அதுக்கு காரணம் முஸ்லீம் தான், உனக்கு சரியான கல்வி இல்லையா, அதுக்கு காரணம் வந்து தெலுங்கர்கள்லாம் தமிழர்களுடைய இடத்த பிடிச்சிக்கிட்டான், இப்படி வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஜாதி சார்பா மதம் சார்ந்து இனம் சார்ந்து வேறுபாடு நமக்குள்ள பண்ணிட்டே இருக்கான் இல்லையா.
அதை தாண்டி உண்மையிலேயே நமக்கு ஏன் வேலை இல்லை, உண்மையிலேயே என் கல்வி கிடைக்கலங்கிற இடம் வந்து அந்த வலியும் உணர்வும் பொதுவாகும் போது தான் இது சரியாகும். அப்படி எப்படி பொதுவாகும் அப்படின்னா, இந்த மதவாத சக்திகளை அழிக்க பவர்ஃபுல்லான அந்த லெட்டர் எல் அல்ல, லூசிஃபர் அல்ல, பவர்ஃபுல்லான அந்த லெட்டர் பி, பீப்புள், மக்கள். மக்கள் மட்டுமே மாற்றத்தின் உந்து சக்தி. படத்தோட கதையை மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். தீர்வுகளை லூசிஃபரிடம் இல்லாமல் மக்களிடம் காண்போம். நன்றி, வணக்கம்.